ஓகே. நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சிஎஸ்எஸ்ல ஃபாண்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு ஒரு டாபிக் பார்க்க போறோம். ஆல்ரெடி வந்து நம்ம சிஎஸ்எஸ்ல எல்லாமே பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு வந்து ஃபாண்ட்ன்ற டாபிக் சொல்ல போலாம். நம்ம வந்து முக்கியமா வந்து ஒரு கன்டென்ட் யூஸ் பண்றனாலே கண்டிப்பா ஃபாண்ட்ன்றது கண்டிப்பா தேவைப்படும். ஃபாண்ட் இல்லாம இந்த ப்ராப்பர்ட்டி இல்லாம ஒரு சைட்ட நீங்க ரன் பண்ணீங்கன்னா, டிஃபால்ட்டாவே ஒரு ப்ரௌசர் வந்து ஃபாண்ட்டுக்கு ஸ்டைல் எடுத்துக்கும். அது எப்படி எடுத்துக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதுல இந்த ஃபாண்ட்டுக்கு சைஸு இது எல்லாமே வெயிட்டு அப்படிலாம் என்னது அப்படின்னு இந்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஃபாண்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 டைப்பா பிரிக்கலாம். இந்த 5 டைப்ல என்ன இருக்குன்னா, ஃபாண்ட் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபாண்ட்டுக்கு என்ன ஸ்டைலுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்றது. ஃபாண்ட் வேரியன்ட்டு, அப்புறம் வந்து ஃபாண்ட் வெயிட்டு, ஃபாண்ட் சைஸு, லைன் ஹைட்டு அப்படி அது 2மே இருக்கு. ஃபாண்ட் ஃபேமிலி ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஷார்ட் ஹேண்ட் அப்படி இருக்கு. சரி இந்த ஃபாண்ட் ஃபேமிலியில நம்மளுக்கு வந்து ஃபாண்ட் ஸ்டைலு, வேரியன்ட்டு, ஹைட்டு எல்லாமே எப்படி எப்படி ஒர்க் பண்ணுது, எந்த இடத்துல ஒர்க் பண்றோம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்க்குறோம்னா ஃபாண்ட் ஸ்டைல் அப்படின்றது என்னென்னு பார்க்க போகிறோம். இந்த ஃபாண்ட் ஸ்டைலில் நம்மளுக்கு வந்து ஒரு 3 டைப்பாக பார்த்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு பேராகிராஃப் டேக் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதில் வந்து 3 பேராகிராஃப் டேக் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு கிளாஸ் வந்து ஏன்னு கொடுக்குறேன், செகண்டு வந்து பின்னு கொடுக்குறேன், தேர்டு ஒன்றுக்கு சின்னு கொடுக்குறேன். இப்போ ஃபஸ்ட்டு பேராகிராஃபுக்கு வந்து டாட் வச்சு ஏன்னு எடுத்துகிட்டு ஸ்டைலுக்கு வந்து நார்மல் கொடுத்துக்கிறேன், அப்புறம் இட்டாலிக்கு ஆப்ளிக்யூ. இது எல்லாமே நார்மல்ன்றது எப்படி ஒர்க் ஆகும், இட்டாலிக்ன்றது எப்படி ஒர்க் ஆகும், ஆப்ளிக்யூன்றது எப்படி ஒர்க் ஆகும், இது எல்லாமே எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம வந்து கோடுக்குள்ள வரும்போது பார்ப்போம். அடுத்ததாக நம்ம வந்து ஃபாண்ட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃபாண்ட் வேரியன்ட் ப்ராப்பர்ட்டி. இந்த ஃபாண்ட் வேரியன்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது என்னதுன்னா, ஃபாண்ட் ஐஃபன் வேரியன்ட் அப்படி கொடுத்துட்டு நம்ம கண்டென்ட் கொடுப்போம். இந்த கண்டென்ட் வந்து ஸ்மால் சைஸில் வந்து கேபிட்டல் லெட்டர்லாம் வரும். அதுதான் ஃபாண்ட் வேரியன்ட் சொல்லுவாங்க. ஸ்மால் கேப்ஸ் அப்படின்னு ஸ்மால் ஐஃபன் கேப்ஸ் கொடுத்தோன்னா இதோட ப்ராப்பர்ட்டி வந்து ஒர்க் ஆகுது. இது நம்ம ஒர்க் பண்ணும்போது பார்க்கலாம். இது வந்து பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஃபாண்ட் ஐஃபன் வேரியன்ட் இது வந்து ஸ்மால் கேப்ஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது நம்ம என்ன பார்க்குறோம்னா ஃபாண்ட் வெயிட் அப்படின்னு நம்ம வந்து ஒரு ஃபாண்ட் எடுத்துட்டிங்கன்னா சைஸ் நம்ம கொடுத்துருவோம். ஆனால் வெயிட்ன்றது வந்து ஃபாண்டோட திக்னஸ்ஸு. நம்ம வந்து பிக்சல் கணக்கில் திக்னஸ் ஏற்றுவோம் பார்த்தீங்களா? இப்போ வந்து பேடிங்னா திக்னஸ் ஏற்றுவோம், லெஃப்ட்டில் ரைட்டில் எவ்வளோ வேணும் அப்படின்னு திக்னஸ் ஏற்றுவோம். அது மாதிரி ஃபாண்ட் வெயிட்டுக்கு எப்படி எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நார்மல் அப்படின்னு கொடுக்குறோம். அப்புறம் வந்து போல்டு அப்படின்னு ஒரு வெயிட் இருக்குது. இன்னொன்று வந்து 9,900 இருக்குது ஓகேங்களா? 900 100லேருந்து 900 இந்த ப்ராப்பர்ட்டி வேல்யூ தான் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஃபாண்ட் வெயிட்னு கொடுத்துட்டு வேல்யூ வந்து 900 ஓகேங்களா? 100லேருந்து 900. ஆனால் இதில் என்ன மெயினாக நீங்கள் யூஸ் பண்ணணும்னா பிக்சல்ன்றது யூஸ் பண்ணக்கூடாது. அப்படிதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். எல்லா இடத்துலையுமே ஒவ்வொரு சின்ன சின்ன மைன்யூட்டாக நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும். அதே மாதிரி ஃபாண்ட் வெயிட்ன்ற ப்ராப்பர்ட்டியில் பிக்சல் வந்து கிடையாது. பிக்சல் யூஸ் பண்ணாமல் வெயிட் மட்டும் கரெக்டாக நம்பர் கவுண்டர் மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா ஃபாண்டோட வெயிட் அப்ளை ஆகணும். அது கவுண்ட் எவ்வளோனா 100லேருந்து 900 வரை இருக்குது. அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபாண்ட் சைஸ் ப்ராப்பர்ட்டி. நம்ம வந்து ஃபாண்ட்டு வந்து வெயிட் கொடுத்தாலும் சைஸ்ன்றது கண்டிப்பாக முக்கியம். ஏன்னா வந்து ஹெட்டிங் வந்துட்டு பெருசாக இருக்கணும், சின்ன பேராகிராஃப் கண்டென்ட் வந்து சின்னதாக இருக்கணும். அப்படின்னா நம்ம வந்து ஃபாண்ட் சைஸ் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அந்த ஃபாண்ட் சைஸுக்கு வந்து நம்ம வந்து பெர்சன்டேஜ் சைஸ்லையும் கொடுக்கலாம், இல்லைன்னா லார்ஜ் ஸ்மால் அந்த ரேஞ்சிலும் கொடுக்கலாம், இல்லைன்னா பிக்சலையும் கொடுக்கலாம். இந்த மூணு மூணு டைப்லையும் கொடுக்கலாம். நம்ம ஸ்க்ரீனை தெளிவாக கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு அப்படியே ஒரு டிவ் டேக் எடுத்துக்கிறேன். அதில் ஒரு டம்மி கண்டென்ட் அப்படி கொடுத்துன்னு வச்சுக்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஏன்னு வச்சுருக்கேன், செகண்ட் வந்து பின்னு வச்சுருக்கேன், தேர்ட் ஒன்று சின்னு வச்சுருக்கேன். இந்த ஃபஸ்ட்டு ஒன்று கால் பண்ணுறேன். ஃபாண்ட் ஐஃபன் சைஸ் கொடுத்துட்டு பிக்சலில் வந்து நான் வந்து ரன் பண்ணி பார்க்கறேன்னா 15 பிக்சல் அப்படின்னா நார்மலாக வந்து ஒரு 17 பிக்சல் எடுத்துக்கன்னு வச்சுக்கலாம் சைஸு. அது கொஞ்சம் சின்னதாக இருக்கும் 15 பிக்சல். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிக்சல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபாண்ட் சைஸ் லார்ஜ் அப்படின்னா பெரிய சைஸாக இருக்கும். இப்போ வந்து H1 டேக் அப்படின்னா பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே பெரிய சைஸாக வந்திருக்கும். அந்த மாதிரி லார்ஜ்ன்றது ஒரு பெரிய கான்செப்டாக அது ஒரு சைஸ் எடுத்துக்கும். அப்புறம் பெர்சன்டேஜ் 150% வேணும், 100% வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பெர்சன்டேஜ். நான் என்ன இதில் ப்ரிஃபர் பண்ணுறேன்னா பிக்சல் அப்படின்றது ஃபாண்ட் சைஸுக்கு போய் பிக்சல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா பிக்சல் பேஸ் பண்ணி தான் ஒரு சைஸுக்கு எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ண முடியும். பெர்சன்டேஜ்னா உங்களுக்கு ஓவராலாக அதிகமாக போயிடும். அதனால பிக்சல் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக நம்ம வந்து என்ன பார்க்குறோம்னா ஃபாண்ட் ஃபேமிலி அப்படின்னு பார்க்கணும். என்ன ஒரு ஃபாண்ட் யூஸ் பண்ணாலும் அந்த அந்த வெப்சைட்டில் வந்து நம்ம ஃபாண்ட் ஃபேமிலி அப்படின்னு கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுறோம். ஆனால் ஒரு இடத்துல இது மென்ஷன் பண்ணிட்டா போதும், ஓவராலாக வந்துடும். இனிஷியலாகவே ஒரு ப்ரௌசர் அப்படின்னு ஒரு க்ரோம் ப்ரௌசர் இல்லைனா ஃபயர்ஃபாக்ஸ் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஃபால்ட்டாகவே அதுக்கேற்ற மாதிரி அது வந்து ஃபாண்ட் எடுத்துக்கும் அப்படின்றத பில்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் நம்ம வந்து கொடுக்குற ஃபாண்ட் தான் எல்லாருக்குமே. ஒரு நீங்கள் சைட் ரெடி பண்ணிங்கன்னா அந்த சைட்டை வந்து எல்லாரும் பார்ப்பாங்க. ஒவ்வொரு ப்ரௌசரில் ஒவ்வொரு மாதிரி தெரியக்கூடாதுன்னு சொல்கிறது
உங்க ஃபாண்ட்டை வந்து நீங்க அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபாண்ட் சைஸ் தான் ஃபாண்டோட ஃபேமிலி தான் அதுக்கு அப்ளை ஆகும். இப்போ ஃபாண்ட் சைஸ் இவ்வளோ கொடுத்துருக்கீங்க, ஃபாண்ட் ஃபேமிலிக்கு நான் டைம்ஸ் அண்ட் நியூ ரோமன் கொடுத்தீங்கன்னா எந்த வெப்சைட்டில் பார்த்தாலும் டைம்ஸ் அண்ட் நியூ ரோமன் தான் உங்களுக்கு அப்ளை ஆகும். சில இது பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணி பண்ணுறதெல்லாம் இருக்குது, இம்போர்ட் பண்ணி பண்ணுறதெல்லாம் இருக்குது. நீங்கள் வந்து நமது கூகுள் ஃபாண்ட்ஸ் வந்து எடுத்து எப்படி அப்ளை பண்ண பார்ப்போம். இதில் வந்து நான் ஒரு பேராகிராஃப் டேக் கிரியேட் பண்ணி வச்சிங்களேன். அந்த பேராகிராஃப் டேக்ல 2 பேராகிராஃப் டேக், அதில் ஒரு பேராகிராஃப் டேக்ல நான் வந்து ஃபாண்ட் ஃபேமிலிக்கு வந்து டைம்ஸ் அண்ட் நியூ ரோமன்ஸ் கொடுத்துக்கிறேன். செகண்ட் பேராகிராஃப் டேக்ல கிளாஸ் பி அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கு வந்து ஏரியல் கொடுத்துருக்கேன். அது மாதிரி ஒவ்வொரு டைப்ஸ் கொடுத்து அந்த ஃபாண்ட் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் சேஞ்சஸ் வரும். அதுக்காக தான் ஒரு லுக்னஸ், ஸ்டைல், லுக்கிங் எல்லாமே நம்ம சிஎஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு ஸ்டைல் ப்ராப்பர்ட்டிக்காக தான் யூஸ் பண்ணுறோம். ஃபாண்ட்ன்றது முக்கியமான டாபிக். ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறது பாருங்கள். வாங்க கோடுக்குள்ளே போயிட்டு எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, கோடுக்குள்ள வந்துட்டோம். நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பண்ணுறோமோ அதே கோடு தான் வச்சுருக்கோம். ஆனால் வந்து அதே கோடில் வந்து H1 டேக்ல நம்ம ஸ்டைல் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். நம்ம வந்து ஃபாண்ட் இன்னைக்கு யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஃபாண்ட் ஸ்டைல் அப்படின்ற நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சிஎஸ்எஸ்குள்ளே வாங்க. சிஎஸ்எஸ்குள்ளே வந்துட்டு ஃபாண்ட் ஐஃபன் ஸ்டிஒய்எல்இ ஸ்டைல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிஎஸ் ப்ராப்பர்ட்டியில் உள்ள ஸ்டைல் அப்படி காட்டும். என்ன நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. இப்போ வந்து நார்மல் இட்டாலிக்கு இதெல்லாம் பார்த்தோம். இட்டாலிக்கு நார்மல் ஆப்ளிக்யூ. இப்போ நம்ம நார்மல்லாம் என்ன எப்படின்னா நார்மலாக நம்ம ஃபாண்ட் வந்து நார்மலாக இருக்கிறது தான். இப்போ நார்மலாக அவுட்புட் எப்படி காட்டுச்சோ அதே அவுட்புட் தான் உங்களுக்கு நார்மலாக காட்டும். இப்போ இட்டாலிக்னா கொஞ்சம் வந்து ஸ்லைடாக இருக்கும் அப்படின்றது மாதிரி தான் இந்த இட்டாலிக் சொல்லுவாங்க. சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணி ரன் பண்ணுங்கள். ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபாண்ட் வந்து கொஞ்சம் லைட்டாக பெண்டாக இருக்குது. கொஞ்சம் யூனிக் நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. இதனால தான் வந்து ஃபாண்ட் இட்டாலிக் கொடுப்பாங்க. நம்ம அடுத்ததாக என்ன பார்க்குறோன்னா ஃபாண்ட்டில் வந்து கிளியர் பண்ணிவிட்டு மறுபடியும் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக வரும். ஃபாண்ட் ஐஃபன் ஸ்டிஒய்எல்இ ஃபாண்ட் ஸ்டைல் கொடுத்த முறை எனக்கு ஸ்லோவாக இருக்கனால எனக்கு ஸ்லோ ஆகுது. கொடுத்தோன்னே இது மாதிரி சஜஷன் காட்டும். கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வருது லிஸ்ட்டு வந்துடும். வந்து அப்ளிக்யூ அப்படி கொடுத்துட்டு வச்சிங்களா, கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிவிடுங்க. சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பாருங்கள். அது அவுட்புட் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். இந்த அப்ளிக்யூ நார்மலு இட்டாலிக் இது மட்டும் தான் நம்மளுக்கு ஸ்டைல் அப்படிலாம் இருக்குது. இதுலேயே வந்து நம்ம எப்படி வேறு என்ன இருக்குன்னா ஃபாண்ட் வெயிட் அப்படின்னு நம்ம ஒன்று இருக்குது. ஃபாண்ட் வெயிட் FONT ஐஃபன் WIGHT. ஓகே, ஃபாண்ட் வெயிட் அப்படி கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணிங்கன்னா இந்த ஃபாண்ட்டுக்கு வெயிட் வந்து 100லேருந்து 900 வரைக்கும் இருக்குது. அப்புறம் இதில் போல்டர் ரைட்டர் அப்படிலாம் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து 100 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியாது. இப்போ நான் டைரெக்டாக வந்து 900 கொடுக்குறேன். இப்போ 900 கொடுக்கும்போது அதோட ஃபாண்ட்டோட சைஸ் வந்து ஃபாண்ட்டோட திக்னஸ் வந்து கொஞ்சம் போல்டாக தெரியும். அப்படிதாக நம்ம 900 கொடுக்குறோம். ஓகேங்களா? இதை சேவ் பண்ணிவிட்டு, ஆனால் இதில் பிக்சல் கார்டு யூஸ் பண்ண மாட்டோம். வெயிட்டு பொறுத்தவரை பிக்சல் யூஸ் பண்ண மாட்டோம். அப்படியே தான் யூஸ் பண்ணுவோம். 900 நம்பர் கொண்டு கொடுத்துருவோம். இப்போ 900 கொடுத்தனால கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது அவுட்புட் வரதுக்கு. சேவ் பண்ணிக்க பார்த்துக்கோங்க. சேவ் ஆகிடுச்சு. கண்ட்ரோல் எஸ். ஓகே, கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஓகே, ரன் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வெயிட் வந்து இது இருக்கனால உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஃபாண்ட் ஸ்டைல் அப்ளிக்யூ இருக்கனால கூட தெரியாமல் இருக்கலாம். வந்து கமெண்ட் பண்ணிடுங்களா. கமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்லோவாக இருக்கனால அப்படி இருக்குது. நோ ப்ராப்ளம். ஓகே, ஃபாண்ட் வெயிட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நான் இருந்ததை விட கொஞ்சம் அதிகமாக இருந்ததுக்காக 900 அப்படி கொடுத்துருப்போம். வேறு எதுவும் இல்லை. நம்ம வந்து ஃபாண்ட் சைஸ் அப்படின்னு என்னோட இருக்குது. இந்த ஃபாண்ட் வெயிட் கொடுத்தாலுமே ஃபாண்ட்டுக்கு வந்து சைஸ் கொடுத்தா தான் அந்த ஃபாண்ட்டோட ப்ராப்பர்ட்டி வந்து கரெக்டாக இருக்கும். சின்ன சைஸ் வேணுமா பெரிய சைஸ் வேணுமா அப்படின்னு தெரியாது. இப்போ H1 டேக்னா கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்துருக்கு. வேறு டேகுக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுக்காக கேட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம வந்து தேவைப்படுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபாண்ட் ஐஃபன் உங்களுக்கு வந்து சைஸ் கொடுத்துருன்னு வச்சுங்களா. ஃபாண்ட் சைஸ் ஓகே, இதுக்கு வந்து ஒரு 30 பிக்சல் அப்படி கொடுத்துட்டுனா கண்ட்ரோல் எஸ் சேவ் கொடுத்துட்டு ரன் பண்ணி பாருங்க.
இது ஏன் அப்படி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியலனா, இந்த H1 டேக் அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் தெரியாம இருக்கலாம். ஏன்னா H1 டேக் வந்து பெரிய டேக்கா இருக்குது கன்சிடர் பண்ணிக்குது. ஓகேங்களா? இது நான் வந்து இந்த H1 எடுத்துட்டு ஆ பேராகிராஃப் டேக்கா மாத்திடுறேன். H1 டேக்க பேராகிராஃப் டேக்கா மாத்திட்டா, அதோட டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கலாம். ஏன்னா H1 டேக் வந்து பெரிய பேராபோர்ட் யூஸ் பண்ணிக்குது. ஏன்னா வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து அதிகம் பெருசா இருக்கும். அப்படி எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரிய சேஞ்சஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பேர் ஆஃப் டேக் யூஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி சேஞ்சஸ் தெரியறதுக்காக. ஓகே, நான் H1 டேக் எடுத்துட்டு பேராகிராஃப் டேக் போடுறேன். உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் தெரியும் பாருங்க. சேவ் பண்ணிட்டீங்க. ஓகே, லோட் ஆகுது. இப்போ லோட் ஆகிடுச்சு. லோடிங் இருக்கு. ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போ வந்து பேர் ஆஃப் டேக்ல வந்து கொடுத்துட்டு கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து ப்ரோக்ரஸ் அப்படிலாம் சேஞ்ச் ஆகிடும். சிஸ்டம் ஸ்லோவாக இருக்கனால சேஞ்ச் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து கரெக்டான டேக் கொடுக்குறீங்களா அப்படின்னு பார்த்துக்கோங்க. கரெக்டான டேக்கு ஸ்டைலுக்கு அப்ளை பண்ணுறீங்களா பார்த்துக்கோங்க. ஓகே, நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ரன் ஆகிருக்கும். இப்போ சேஞ்ச் ஆகிருக்கும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மறுபடியும் பேஜ் ரீஃப்ரெஷ் ஆகும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆர் அது யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எனக்கு பாடிக்குள்ள பேராகிராஃப் டேக் அப்ளை ஆகிருக்கு. பேராகிராஃப் கிளிக் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கண்டென்ட் வந்து அப்ளை ஆயிருக்கு. பேராகிராஃப் டேக் வந்து ப்ராப்பர்ட்டி கரெக்டாக அப்ளை ஆயிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் ஸ்டைல் எடுத்துட்டோம். ஃபாண்ட் வெயிட் அப்ளை ஆயிருக்கா, ஃபாண்ட் வெயிட் அப்ளை ஆயிருக்கு. தெரியுதுங்களா உங்களுக்கு? அந்த H1 டேக்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் இந்த பேராகிராஃப் டேக்ல போகும்போது ஃபாண்ட் வெயிட் அப்ளை ஆயிருக்குது. கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சிடும். ஃபாண்ட் சைஸ் இதுதான் ஆக்சுவல் வந்து ஃபாண்ட் பேராகிராஃப் டேக்கோட வந்து ஆக்சுவல் சைஸ். ஆனால் நம்ம வந்து ஃபாண்ட் சைஸ் 30 கொடுத்தனால இவ்வளோ பெருசாக இருக்குது. அவ்வளோதான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸு. இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணணும். இதே வந்து நம்ம வந்து ஃபாண்ட் ஃபேமிலி எல்லாம் இருக்கு. ஃபாண்ட் ஃபேமிலி டிஃபால்ட்டாக வந்து இப்போ வந்து ப்ரௌசர் வந்து டிஃபால்ட்டாகவே ஒரு வந்து ஸ்டைல் எடுத்திருக்கு, அப்ளை ஆகியிருக்கு. இப்போ நம்ம ஏதாவது ஸ்டைலுக்கு அப்ளை கொடுத்துட்டோம்னா நம்ம ஃபாண்ட் வேரியண்ட் அப்படின்னு ஒன்று பார்க்கலாம். ஃபாண்ட் வேரியண்ட்னா வந்து என்னென்னு பார்த்துட்டோம். ஸ்மால்ல இருந்து கேப்ஸில் வர்றது மாதிரி பார்த்தோம். ஸ்மால் கேப்ஸ் அப்படின்றத பார்த்துட்டோம். ஓகேங்களா? இப்போ பேர் ஆஃப் டேக்ல ஸ்மால் கேப்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன். அதில் வந்து ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆர் கொடுங்க. இப்போ வந்து ஃபுல்லாக வந்து கேபிட்டலில் வந்துருக்கு. சைஸ் வந்து பாருங்களா, ஸ்மால் கேப்ஸ் மாதிரி. இது ஒரு ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். செகண்ட் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். லோரம் இருக்கா, இந்த லோரம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் இந்த டாட் வரைக்கும் எல்லாம் ஸ்மாலாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஓபி அப்படின்னு இருக்குல்ல, அது ஓ மட்டும் பெருசாக இருக்கும். அது எங்கே டாட் முடியுதோ அதுக்கப்புறம் வேற வந்து கண்டென்ட் வந்து பெருசாக இருக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து ஃபாண்ட் வேரியண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ண கற்றுக்கணும். சிஸ்டம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கனால தெரியுது. கரெக்டாக வந்து ப்ராப்பராக போடுங்க. ஃபாண்ட் சைஸுன்றது, ஃபாண்ட் ஃபேமிலின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக்கு. இது வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஒர்க் பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து ஃபாண்ட் வந்து இல்லாமல் எந்த இதுவுமே நீங்கள் கரெக்டாக ஒர்க் பண்ண மாட்டீங்க. அது நீடாக இருக்காது. ஏன்னா வந்து டிஃபால்ட்டாக ப்ரௌசர் எடுத்துக்கிற ஒரு ஸ்டைலை வந்து தான் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ நீங்களாக கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு யூஸ் பண்ண முடியும். இந்த கிளாஸ் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். புரியலனா மறுபடியும் இந்த ரீவைண்ட் பண்ணி பாருங்கள் கிளாஸ். இங்கே வந்து பார்த்தீங்களா கொஞ்சம் ஸ்லைடாக இருக்குது. எல்லாமே ஒரே டைம் கூட அப்ளை பண்ண முடியும். இங்கே வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி பாருங்கள். ஃபாண்ட் சைஸ் ஆப்ளிக்கு வெயிட்டை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் இப்படி இருந்திருக்கும். சைஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டைலுக்கும் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். எல்லாமே சிஎஸ்எஸ் ஸ்க்ரீனில் தெரியுது எல்லாமே உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு வெப் டெவலராக இருக்கும்போது ஸ்க்ரீனில் என்னென்ன இருக்குதோ அதை ஃபுல்லாகவே உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். சிஎஸ்எஸ் மூலமாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த வீடியோ புரியல மறுபடியும் பாருங்கள். மறுபடியும் புரியலனா கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். உங்களுக்கு சொல்லி தரதாங்க இருக்கும். தேங்க்யூ.